ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? வாழைப்பூ சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு சிலர் சுத்தம் பண்ண தெரியாமலையும் இல்லை டைம் பத்தலைன்றதுனாலும் சமைக்க மாட்டீங்க. ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சமைக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு முழு பூவை எடுத்து, இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் ஒரு 2-3 இதழ் பிரிச்சுட்டு அது உள்ளே இருக்க பூ மட்டும் எடுத்துக்கிறேன். மற்றபடி நீங்கள் அப்படியே முழுசாக வச்சு வேக வைக்கிறதுக்கு பாத்திரம் பெருசாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம ஆவியில் வேக வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதை இந்த மாதிரி மூடி வச்சு வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக பிரிச்சுக்கிறேன். இந்த மாதிரி பாதி அளவுக்கு பிரிச்சுட்டு இதில் ஒரு சில பொருட்கள் ரிமூவ் பண்ணுவாங்க. அது என்னென்னா, நீளமாக இருக்க அந்த நரம்பும் எக்ஸ்ட்ராவாக இங்கே இருக்கிறது தான். ஆனால் அது எதுக்காக ரிமூவ் பண்ணுவாங்கன்னா, அது சரியாக வேகாது. நம்ம 2 தடவை இதை வேக வச்சு செய்யும் போது கண்டிப்பாக இது நல்லா வெந்துடும். அதனால் நம்ம இந்த மாதிரி செய்யலாம். ஃபஸ்ட்டு வேக வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி கொஞ்சமாக பிரிச்சதை எடுத்து தனியாக வச்சுட்டு, மீதியை இந்த மாதிரி முழுசாக ஒன்று வச்சுட்டு, மீதி இருக்கிறதெல்லாம் அது பக்கத்தில் வச்சு அப்படியே வேக வச்சிடுறேன். நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே ஒரு 2-3 பொருட்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக நம்ம சமைக்க போகிறோங்க. இந்த வாழைப்பூவே சாப்பிடாதவங்க கூட அவ்வளோ சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கணும். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் போல் நம்ம நல்லா வேக வச்சுக்கணும். அப்போ தான் அது முழுசாக நல்லா வெந்திருக்கும். வேகிறது அதிகமாகவே கொஞ்சம் வெந்தாலும் பரவாயில்ல. நமக்கு எக்ஸ்ட்ராவாக வேகும்போது நமக்கு பாருங்கள், அப்படி கட் பண்ணிங்கன்னா அப்படியே சின்ன சின்னதாக அப்படி கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அந்த நரம்பு கூட கட் ஆகி போயிடுது. இந்த மாதிரி இது நல்லா வெந்திருக்கணும். இப்படி வெந்துடுச்சுன்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அந்த மீதி நரம்பையும் சாப்பிடும்போது நீங்கள் நல்லா வேக வைக்காமல் சமைச்சிங்கன்னா அது அப்படியே முழுசாக தெரியும். இந்த மாதிரி நல்லா வேக வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் தெரியாது. இப்போ நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த ஃபுல்லாக பூவையும் நம்ம ஏற்கனவே தனியாக எடுத்து வச்சுருக்க பூ எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் தனியாக சாதத்தில் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேங்க. அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அதில் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சதை போட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வதங்க விடலாம். நல்லா வதங்கின அப்புறமா இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள், சீரகத்தூள் சேர்க்கலாம். இல்லைனா சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒன்று. உங்களுக்கு சிக்கன் மசாலா சேர்த்து பழக்கம் இருக்குது அப்படின்னா சிக்கன் மசாலா சேருங்க. இல்லை உங்களுக்கு தனியாத்தூள், சீரகத்தூள் தூள் சேர்த்து பழக்கமாக இருக்குன்னா அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறமா இதில் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டோம். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க பூவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேருந்து மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சு லாஸ்ட்டாக கரம் மசாலா தூவி இறக்கணும்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.